ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அதற்கான ஆக்ஷன் நடக்க போகுது. பட் அதற்கு முன்னாடி ஒவ்வொரு டீம்ஸும் எந்தெந்த பிளேயரை ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு டீமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இதுல ப்ரோ கபடி லீக் சீசன் 10ல டேபிள்ல 11வது இடத்தை பிடிச்சி வெளியேறி இருந்த யூபி யோதாஸ் டீமை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 10ல யூபி யோதாஸுக்கு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. டேபிள்ல 11th பிளேஸ்ல முடிச்சிருந்தாங்க. மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். பர்தீப் நர்வாலோட டீமா இருந்தாலும் டேபிள்ல 11th பிளேஸ்ல தான் இருந்துச்சு. பவன் ஷெராவத் டீமா இருந்தாலும் சரி டேபிள்ல அது 12th பிளேஸ்ல தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பவன் ஷெராவத்தோட டீமை பார்த்துட்டோம். இப்போ பர்தீப் நர்வாலோட டீமுக்குள்ள என்ட்ரி ஆகியிருக்கும். ஸோ யூபி யோதாஸை பொறுத்த வரைக்கும் என்ன தப்பா அமைஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ், ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னு பார்க்கும்போது அது சுரேந்தர் கில்லோட இன்ஜுரியா தான் இருந்துச்சு. சுரேந்தர் கில்லோட இன்ஜுரிக்கு முன்னாடி அண்ட் பின்னாடிங்கிற மாதிரி இந்த டீமோட பர்ஃபார்மன்ஸை பிரிக்கலாம். சுரேந்தர் கில் இருந்த வரைக்கும் அப்பயும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, சுரேந்தர் கில்லா இல்லை பர்தீப் நர்வாலா அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் சுரேந்தர் கில் இருந்த அந்த சமயங்களில் யூபி யோதாஸுக்கு வெற்றி அப்படிங்கிறது எட்டும் கனியாக தான் இருந்துச்சு. பட் சுரேந்தர் கில்லோட இன்ஜுரி அப்படிங்கிறது பெருசாக பாதிச்சிருந்தது. அதுக்கப்புறமா யூபி யோதாஸுக்கு வெற்றி அப்படிங்கிறது கை கிட்ட வரவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. ஸோ அந்த வகையில் பிகேஎல் சீசன் 10ல யூபி யோதாஸ்லேருந்து ஒரு சில பிளேயர்ஸ் ப்ராமிசிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சிலர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக அவங்களாம் ரீட்டைன் செய்யப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த வகையில் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ யூபி யோதாஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ரிட்டென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 3 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுரேந்தர் கில், அண்ட் 2வதா ககன கவுடா, 3வதா சுமித் லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர். ஃபர்ஸ்ட் நான் சுரேந்தர் கில்லை நான் சொல்லிடுறேன். சுரேந்தர் கில்லை பொறுத்த வரைக்கும் எஸ் அவருக்கு இன்ஜுரி. பட் சுரேந்தர் கில் பொறுத்த வரைக்கும் ப்ரோ கபடி லீக் மட்டும் கிடையாது, ஓவரால் கபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் கபடி பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஸ்கில் பயங்கரமாக இருக்கும், அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, அவருக்கு ஹைட் இருக்குது, ஸோ அவரோட அப்ரோச் நல்லா இருக்குது, அவரால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக சூப்பரான ரைடராக இருக்காரு. பட் அவரோட ஃபிட்னஸ் மட்டும் தான் ஒரு சின்ன கொஷின் மார்க்காக இருக்குது. பட் அது இன்ஜுரி தான், எப்போ வேணாலும் சரியாகலாம். அதனால் சுரேந்தர் கில்லை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரிட்டர்ன்ஷனாக நம்ம யூபி யோதாஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சுரேந்தர் கில் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். சுரேந்தர் கில்லை விட்டா கொஞ்சம் பெரிய ரேட்டுக்கு போயிடுவார் அப்படிங்கும்போது விட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அடுத்ததாக ககன கவுடா அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர். ஸோ ககன கவுடாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிகேஎல் சீசன் 10ல பர்தீப் நர்வால் இல்லைனாலும் சரி, சுரேந்தர் கில் இல்லைனாலும் சரி, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயராக எனக்கு தெரிஞ்சார். ஸோ அதனாலேயே அவரை வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓவரால் பார்க்கும்போது அந்த ககன கவுடாவோட அந்த அப்ரோச் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் போக போக என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பித்தார். ஸோ அது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ரைடிங்லேயுமே பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில போட்டிகள் அவர் நல்லா பண்ணியிருந்த காரணத்தினால ககன கவுடாவையும் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த பிளேயர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுமித் தான். ஸோ சுமித்தை பொறுத்த வரைக்கும் சீசன் பை சீசன் எல்லா சீசனும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிற ஒரு டிஃபெண்டர் அவர். ஸோ தனியாக அவரால் சோலோ டைக்கிள்ஸ் பண்ண முடியும். ஒட்டுமொத்த டீமை கொலாப்ஸ் ஆகி நின்னாலும் சுமித்தால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். பட் ஒரு சில மிஸ்டேக்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு சுமித் கிட்ட. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் டேக்கிள்ஸ் பண்ணுவார். அது டீமுக்கு பல டைம் பிரச்சனையாக அமைஞ்சிருக்கு. அதை நானுமே பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் சுமித் வந்து ஒரு ப்ராமிசிங்கான டிஃபெண்டர். ஸோ லெஃப்ட் கார்னர் வேற, லெஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது ஒரு டீம்ல ரொம்ப முக்கியமான பிளேஸ். ஏன்னா நிறைய ரைட் ரைடர்ஸ்லாம் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ அதனால் சுமித்தை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பாக சுமித் நல்ல சாய்ஸாக இருப்பார். கண்டிப்பாக யூபி ஏதாவது சுமித்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா பெரிய அமௌண்ட்டுக்கு போயிடுவார். ஸோ அதனால் சுமித்தை ரீட்டைன் பண்ணுறது தான் அவங்களுக்கு சேஃபுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இவங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட் பிரைமரி சாய்ஸாக இருப்பாங்க. இவங்க இல்லாமல் 2 பிளேயர்ஸில் இருந்து ஒருத்தரை இல்லை 2 பேரையுமே ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரைட் கார்னர் பிளேயர்ஸான நிதேஷ்குமார் அண்ட் இத்தேஷ். நிதேஷ்குமார் அவங்களோட ஆஸ்தானா, அவங்களோட கேப்டனாக இருந்த அவங்களோட வெட்ரான் பிளேயர். நிதேஷ்குமார் சீசன் ஆரம்பிச்சது, அதாவது ப்ரோ கபடி ஆரம்பிச்சது யூபி யோதாஸில் தான். இன்ன வரைக்கும் யூபி யோதாஸில் தான் இருக்காரு, ரீட்டைன் பண்ணப்பட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளேயர். பட் பிகேஎல் சீசன் 10 அப்படிங்கிறது கொஞ்சம் ஆஃப் சீசனாக தான் அவருக்கு இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ நிதேஷ்குமாரை ஹோல்ட் பண்ணுவாங்களா யூபி யோதாஸ் அப்படிங்கிறது இருக்கு. யூபி யோதாஸோட கோச் அவரே தான் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நிதேஷ் மேலே நம்பிக்கை வச்சு திரும்பவும் ரீட்டைன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி
நிதேஷ்குமாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா மேட்ச்ல ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த யங்ஸ்டரான ஹிதேஷ் ஒருத்தர் இருக்காரு. மேபி அவருக்கு போனாலும் போகலாம். ஏன்னா யங்ஸ்டரை நோக்கி போறாங்க அப்படின்னா, யங்ஸ்டரை ரீட்டைன் பண்ணும் அப்படின்னா, டீமை பில்ட் பண்ணும் அப்படின்னா ஹிதேஷ் ஒரு நல்ல சாய்ஸ். ஹிதேஷ் வந்து போன சீசன் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. நிதேஷ் இல்லாத சமயங்கள்ல ப்ரெஷர் ஹேண்டில் பண்றதுல மட்டும் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாரு. பட் அதையுமே சரி பண்ணிக்கலாம் போக போக சீசன்கள்ல. ஸோ அதனால ஹிதேஷ் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன் படி நிதேஷ்குமார் அண்ட் ஹிதேஷ் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ரெண்டு பேரும் ரிட்டைன் பண்ண சொல்லுவேன். பட் கிளப்பை பொறுத்த வரைக்கும் நிதேஷ்குமாரா இல்ல ஹிதேஷா அப்படின்னு தான் போவாங்கன்னு தோணுது. வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத. இது இல்லாம வேற யாரையாச்சும் ரீட்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனில் குமார் அப்படிங்கிற ஒரு ரைடரை ரீட்டைன் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. கிரண் மேகர் அப்படிங்கிற இன்னொரு லெஃப்ட் கார்னர் பிளேயர், அவரை ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவங்களோட ஆஸ்தான பிளேயர்ஸ் 2 பேர் இருக்காங்க, குர்தீப் அண்ட் ஆஷு சிங். குர்தீப் வந்து ஆல்ரவுண்டர், ஆஷு சிங் வந்து ரைட் கவர் பிளேயர் அண்ட் குர்தீப் லெஃப்ட் கவர். முன்னாடி PKL சீசன் 10க்கே இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க ஆல்ரெடி ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட்டை. மேபி அந்த டிஃபென்ஸ் யூனிட்டை அப்படியே ரீட்டைன் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் PKL சீசன் 11 ஒரு புது சீசனாக இருக்க போகுது, நிறைய யங்ஸ்டர்ஸோட எழுச்சி இருக்க போகுது. ஸோ அதனால எப்படி போக போகுது, எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ UP இருந்து என்னோட பிரைமரி சாய்ஸ் ஆஃப் ரிட்டன்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுரேந்தர் கில், ககனகவுடா, சுமித், நிதேஷ்குமார் அண்ட் ஹிதேஷ். ஆப்ஷன்ல ஆஷு சிங் அண்ட் குர்தீப், ஆப்ஷன்ல அனில்குமார், ஆஷு சிங் அண்ட் குர்தீப் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க தவிர மற்றவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸ்குவாட்ல ஒட்டுமொத்தமா 18 பேர் இருக்காங்க. அதுல இருந்து ஒரு 7 பேர் வரைக்கும் ரீட்டைன் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். பட் 7 பேரையும் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு டவுட் தான். 5 பேர் ஆப்ஷனல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் UP மேக்ஸிமம் ரீட்டைன் பண்ணவோ ரிலீஸ் பண்ணவோ வாய்ப்புள்ள பிளேயர்ஸ். முக்கியமான விஷயத்துக்குள்ள வர பர்தீப் நர்வாலை ரீட்டைன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டார் பிளேயர்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது இப்போ ரொம்ப டவுன் ஆகிருக்கு. ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கிற டீம்ஸ் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறது இப்போ ஆப்வியஸாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பவன் ஷெராவத்தோட டீம், பர்தீப் நர்வாலோட டீம் என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்த டீமுக்கும் அதே நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் மேபி UP பர்தீப் நர்வாலை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்டு பெருசாக ப்ரைஸ் அமௌண்ட் அவர் எடுத்து வச்சுக்கல. பட் இருந்தாலும் டீமில் காம்பினேஷனுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஏன்னா அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுரேந்தர் கில்லா இல்லை பர்தீப் நர்வாலா 2 பேரை யார் அதிகமாக யூஸ் பண்ணுறது, 2 பேரில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, 2 பேரில் யாரை ரீட்டைன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்து நிற்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை ரீட்டைன் பண்ணும், உங்களோட சாய்ஸ் என்ன? பர்தீப் நர்வாலா, சுரேந்தர் கில்லா, நீங்களே சொல்லுங்களேன். ஸோ கிளப் மேபி சுரேந்தர் கில்லா தான் சூஸ் பண்ணுங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. பர்தீப் நர்வால் டிசப்பாயின்மெண்ட் தான். போன சீசனே அவங்க ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்க, பண்ணாங்க, எல்லாம் நடந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ PKL சீசன் 11 மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். சப்போஸ் ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னா நல்ல முடிவு. பட் டீமில் குழப்பங்கள் வராமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இது UP அப்டேட் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். இதே மாதிரி எல்லா டீம்ஸுக்கும் உங்களுக்கு இதில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட குற்றம் குறைகள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.